ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கங்கய்யா. நான் உங்கள் டி.கே.வி. ராஜா. நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்குங்கய்யா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் ஐயா, நலமா இருக்கேன். சொல்லுங்கய்யா. எப்படி அரசியல் நகர்வுகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய அந்த நகர்வுகள், அரசியல் நகர்வுகள்? குறிப்பாக 14ஆம் தேதி இன்று கூட ஒரு பொதுக்கூட்டம் போட வேண்டியதா இருந்தது, அது கூட ரத்து பண்ணிருக்கீங்க. என்ன காரணம் ஐயா? ஆமா, மழை காரணமாகவும் வேறு சில காரணங்களாகவும் இந்த இன்னைக்கு போட இருந்த அந்த பொதுக்கூட்டமானது ரத்து செய்யப்பட்டிருக்கு. மீண்டும் அந்த பொதுக்கூட்டம் தேதி எதுவும் அறிவிக்கப்படுமா ஐயா? இல்ல, தேதி அறிவிக்காமல் ஒத்தி வச்சிருக்கோம். இடையில தேதி அறிவிப்போம். நிச்சயமா நிச்சயமா. என்ன காரணம், என்ன நோக்கம் ஐயா? அந்த பொதுக்கூட்டத்தோட நோக்கம் என்னவா இருந்தது? அது சமூக நீதிக்கான பொதுக்கூட்டமாகவும் தேவேந்திர குல வேளாளருக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்துக்கான பொதுக்கூட்டமாகவும் இருந்தது. அந்த ரெண்டையும் வலியுறுத்தி தான் அந்த பொதுக்கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்திருந்தோம். சமூக நீதி பேசக்கூடிய அரசுகள் இன்னைக்கு சரியான முறையில பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படிங்கறது அங்க குற்றச்சாட்டு. யாருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்றீங்க? தேவேந்திர குல வேளாளர்களுக்கு. மற்ற பொதுவாகவே தமிழ் சமுதாயங்களுக்கான பிரதிநிதித்துவமே இங்க இல்ல. இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி முறையில தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவாக இருந்தாலும் கூட அதிலும் குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களாக இருக்கிறாங்க. நிச்சயமா. அந்த பிரதிநிதித்துவம், அதாவது சமூக தமிழ் குடிகளுக்குன்றப்ப யாரெல்லாம் சொல்றீங்க? என்ன என்ன கொடுக்கல, எதுல முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்ல வர்றீங்க? அரசியல் ரீதியான முக்கியத்துவம் தான். அதாவது இப்ப தேவேந்திர குல வேளாளர்களுக்கான அமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரே அமைச்சர் தான், உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 21 இந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 21 பேர் இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏக்கள். அப்போ அதுல 3 அமைச்சர்கள் தான். சமீபத்தில் கூட அன்புமணி ராமதாஸ் இதை குறித்து விரிவா சொல்லியிருந்தார். 23 வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திமுகவுல சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு வெறும் 3 அமைச்சர்கள் தான். அப்ப இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இன்னைக்கு சமூக அநீதியா தான் பார்க்கப்படுது. அப்ப சமூக நீதியை நம்ம இன்னைக்கு அரசுக்கு சொல்ல வேண்டி இருக்குது. அதே போல தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் உரிய அங்கீகாரம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? உரிய அங்கீகாரத்தை நம்ம அவர்கள்ட்ட கேட்க முடியாது. ஏன்னா அது அவர்களுடைய கட்சி, அது அவர்களுடைய விருப்பம். நம்ம அதுக்குள்ள போக முடியாது. நம்மளுக்கான அதிகாரத்தை நம்ம தான் எடுக்கணும், கையில் எடுக்கணும். அதை மக்கள்கிட்ட நம்ம சொல்றோம். அதாவது மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக திமுக இந்த மாதிரியான கட்சிகள், இப்ப தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளா இருக்கட்டும், சமூக நீதியான ஆட்சியா அது இல்லை. அப்ப நமக்கான பிரதிநிதித்துவம் இல்லை. அந்த பிரதிநிதித்துவத்தை நம்ம தான் பெறணும். அப்ப நமக்கு அரசியல் விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம அந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சோம். மழை காரணமாகவும் மற்ற காரணமாகவும் அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த விடுதலை சிறுத்தை கட்சியில ஒரு பெரிய ஒரு இது ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனன் திருமா அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த ஆதவ் அர்ஜுனன் யார், என்ன காரணம் ஐயா? திடீரென்று ஒரு துணை பொதுச் செயலாளர் அந்த கட்சியை விட்டு வெளியேறாருன்னா என்ன காரணம் ஐயா? அதாவது அவர் ஒரு வசதி படைத்தவர், பணக்காரர். ஆதவ் அர்ஜுன் பிரபல அந்த லாட்டரி மார்டின் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த அந்த குடும்ப வகையறாக்கள்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தான் திமுக வெற்றி பெறுவதற்காக ஒரு ஐடி குரூப்பாக இருக்கக்கூடிய அந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் கொண்டு வராங்க. இந்த பிரசாந்த் கிஷோர் யாருன்னா பல மாநிலங்கள்ல தேர்தல் வெற்றி பெறுவதற்காக கட்சிகள் அவர்கிட்ட பணத்தை கொடுக்கும். அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாருன்னா, அந்த சமூக வலைத்தளங்கள்ல அந்த செய்திகளை பரப்புவாங்க. அவர் அப்படி இவர் இப்படின்ற தொடர்ச்சியா பரப்பும் போது மக்கள் மனநிலை மாறி ஓட்டுகளை அவர்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க. இது ஒரு ஒரு சூதாட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அரசியல் சூதாட்டம். அரசியல் சூதாட்டம். அப்ப அந்த சூதாட்ட வகையை சேர்ந்தவர்கள் தான் இந்த மார்ட்டினும் சரி, அந்த பிரசாந்த் கிஷோரும் சரி. மக்கள்கிட்ட உண்மை நிலையை எடுத்து கூறி சொல்லி ஓட்டு கேட்கிற அந்த யுக்திகள் மாறி இன்னைக்கு நவீனங்களை பயன்படுத்தி, டிஜிட்டல்களை பயன்படுத்தி
மக்கள்கிட்ட வந்து ஒரு மோசடியான ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட சொல்லி அதான் ஒரு உளவியல் தாக்குதல் நடத்தி வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடித்து, ஆனா அவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா வந்து பணம் கொடுக்குறான், நம்ம செய்யறோம், அது வந்து அந்த முட்டாள்களை கூட அறிவாளி இந்த மாதிரி காட்டுற வேலை. அது மக்கள் மீதான அக்கறை இல்லாத ஒரு தனம் இல்லையா? இது ஆபத்தான போக்கு. இதை வந்து அனுமதிக்க கூடாது. அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து அரசு வந்து இது போன்ற நபர்களை, இது போன்ற ஒரு கும்பல்களை வந்து தடை செய்யணும். இது வந்து மாஃபியா மாதிரி. இது வந்து ஒரு போதை கலாச்சாரம் மாதிரி. இது எப்படி வந்து திமுக வந்து சென்ற முறை வந்து உங்களுக்கு தெரியும் 300 கோடி ரூபாய் வரைக்கும், 350 கோடி ரூபாய் வரைக்கும் பிரசாந்த் கிஷோருக்கு கொடுத்ததாகவும், அதன் மூலமாக வந்து ஐடி போன்ற அந்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் மூலமாக வந்து அவரை ப்ரமோட் செய்து திமுக வெற்றி பெற்றதாகவும் வந்து தகவல் வந்துச்சு. அப்ப இது பல்வேறு மாநிலங்கள் கூட இந்த அளவுக்கு இருக்கு. அப்ப இது போன்ற நிகழ்வுகளை வந்து கண்டிப்பாக மத்திய அரசு, நீதிமன்றம், இந்த மாதிரி நீதித்துறை, கொள்கை வகுப்பவர்கள், இந்திய அரசுடைய கொள்கை வகுப்பவர்கள் வந்து இது போன்ற நபர்களை வந்து தடை செய்யணும். இதை கண்டுகொள்ள வேண்டிய துறைகள் எது? புரியல. இல்ல, இது போன்ற நிகழ்வுகளை அதாவது கவனிக்க வேண்டிய துறைகள் எந்த துறையா? மத்திய அரசா அல்லது மாநில அரசா? இது மத்திய அரசு கவனிக்கணும். மத்திய அரசு அரசு நிர்வாகம். அதாவது இது வந்து தேர்தல் அமைப்புகள் வந்து தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கண்காணிக்கிறது இல்லை. இது ஒரு நிர்வாகம், அரசுடைய ஒரு நிர்வாகம் வந்து இதை கவனிக்கணும். அதாவது நீதிமன்றம், நீதித்துறை வந்து இதை கவனிக்கணும். அப்போ வந்து இது போன்ற ஆட்களை வந்து, இது போன்ற நபர்களை, ஒரு மோசடியாக செயல்படக்கூடிய நபர்களை வந்து கண்டறிந்து அவர்களை வந்து தடை செய்ய வேண்டும். இது வந்து ஆன்லைன் சூதாட்டம் மாதிரி தான் இது கணக்கு. வேற ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்றதுக்கு இல்லை. ஒரு இல்லாத ஒன்றை வந்து நீ இருக்கிற மாதிரி வந்து இன்னைக்கு தொழில்நுட்பம் உருவாயிடுச்சு. ஏஐ தொழில்நுட்பம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் உருவாயிடுச்சு. அப்ப ஒரு ஒண்ணுக்கு மற்ற ஆளுகளை வந்து முட்டாளுகளை கூட இன்னைக்கு வெற்றி பெற வைக்கலான்ற ஒரு நிலை வந்து இந்த ஐடி வந்து பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய மக்களாட்சியில வந்து இந்த ஜனநாயகத்துல வந்து எவ்வளவு பெரிய மோசடி இது. இல்ல, இது இந்த நிலைகளை சொல்லி இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து இப்ப ஒரு மாநிலத்துல கையில எடுக்கிறாருன்னா அது பப்ளிக்காவே தெரியுது. இந்த மாநிலத்துக்காக இவர் நியமிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி கூட சில செய்திகள்லாம் வந்துருது. அப்பவும் கூட இந்த கவனிப்பு இல்லையா? அதான் அது வந்து அரசு தான் உன்னிப்பா கவனிக்கணும். இதை அது எப்ப இதை நோக்கி போகுது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து பணத்தை வைத்து இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உருவாயிருது. அது வந்து ஆபத்தான போக்கு என்பது வந்து அவர்களுக்கு தெரியல. இதனால இப்ப விசிகாவின் நிலைமை என்ன? அது வந்து ஆதவ அர்ஜுனன் வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் கட்சியை விட்டு வெளியேறி இருக்காரு. தற்போது விசிகாவோட நிலைமை என்ன? திருமா அவர்கள் என்ன மாதிரியான முடிவை எடுப்பாரு? அதாவது ஆதவ் அர்ஜுன் வந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி வந்து, அதாவது ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஏன் அதிகாரத்துக்கு வரக்கூடாதா, கேட்கக்கூடாதா, எங்களுக்கு அமைச்சரவையிலோ அல்லது வந்து அதிகாரத்திலோ பங்கு கேட்கக்கூடாதா, திருமாவளவன் என்ன முதலமைச்சருக்கு தகுதி இல்லாத ஆளா என்றெல்லாம் வந்து அவர் சொன்னார். ஆமா, அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அப்ப இவருக்கு சாதாரண பேசியிருக்காரு. ஆமா, அவர் பேசியதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் பேசியது உண்மை. அப்ப இந்த நிலையில வந்து என்னன்னா வந்து இடையில கூட உங்களுக்கு தெரியும், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனுடைய அந்த அதிகாரப்பூர்வ தளத்துல வந்து எக்ஸ் தளத்துல வந்து பதிவிட்டாரு. பதிவிட்ட கொஞ்ச நேரத்திலே வந்து அதை நீக்கிட்டாரு. என்ன காரணம்? அது வந்து ஆமா, அது வந்து திமுக கூட்டணியில இருக்கிறதுனால வந்து அந்த கூட்டணியுடைய அழுத்தம் அவருக்கு வந்து ஆமா ஆமா, அதாவது இது கிடைச்சதே போதும் அப்படின்ற மனநிலையில தான் இன்னைக்கு திருமாவளவன் இருக்கிறார். அது இதே வந்து நமக்கு அங்கீகாரம் அப்படியே வந்து பெரிய அளவில் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து அவர் இருக்கிறார். அந்த எண்ணம் வந்து அவருடைய அந்த அரசியல் பார்வையை வந்து நமக்கு காட்டுது, அவருக்கு நான் தெரியுது. நம்ம வந்து ஆனா வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான வேலைகளை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, கையில எடுக்கிறாரு. ஆனா வந்து திருமாவளவன் என்ன, அவருடைய அரசியல் பார்வை என்ன அப்படின்னா கம்ஃபர்டபுள் அரசியல். அதாவது
இது போதும் அப்படின்ற அளவுல அவரு இது நினைக்கிறாரா என்னவோ தெரியல. அது அவர் தான் சொல்லணும். ஒரு 2 MP 4 MLA கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனா திமுகவை தீர்மானிக்குவதும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாம திமுக வெற்றி பெற முடியாதுன்ற அளவுல பொதுவான ஒரு பார்வை இருக்குது. நிச்சயமா நிச்சயம். அவருடைய பலம் அவருக்கு தெரியல அப்படிங்கறது தான் நம்ம சொல்லக்கூடிய செய்தியா இருக்குது. ஆதவ் அர்ஜுனுடைய இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்காரு. அந்த நீக்கப்பட்டதனுடைய பின்புலம் அது ஒரு அரசியல், பெரிய அரசியல் தான். அது மிகப்பெரிய ஒரு அரசியலா தான் இருக்குது. அது திருமாவளவன் சாணக்கியத்தனமாகவும் அல்லது விவேகமாகவும் இப்ப நினைக்கிறாரு. அது மக்கள் தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு முடிவெடுக்க வேண்டிய நிலை மக்கள் தான் செய்வாங்க. அவர் திமுகவுக்கு பயப்படுறாரு. ஒரே வார்த்தை தான் நம்ம இதுல புரிஞ்சக்கூடிய விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு அவர் பயப்படுறாரு. திமுகவை தாண்டி நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டார். அப்ப ஒட்டி உறவாடி நம்ம எப்படி வேணாலும் நம்ம காலத்தை ஓட்டினா போதும், அந்த மாதிரி. ஆமா, அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திமுக ஒண்டிப்பிழ, அவ்வளவுதான். திருப்பி அடி இல்லாம திருப்பி அடி கிடையாது, திமுகவை அண்டி பிழை. அதை தாண்டி அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க. திருமாவளவன் MP. ஆமா. ஆனா வேங்க வயல் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். மலம் அந்த தொட்டில மரம் கலந்து வாய் திறக்கவே இல்லையே அவரு. இதுதான் இவங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கான லட்சணம். அதிகாரத்துக்கு என்ன மயத்துக்கு நீ அதிகாரத்துக்கு வர? உன்னுடைய மக்களை, உன்னுடைய சமுதாயத்தை நடக்கக்கூடிய அவலங்களை தட்டி கேட்க முடியாத கோழைகள் எதுக்கு அதிகாரத்துக்கு வரணும்? நான் கேக்குறேன். உன் பதவியை தூரத்துக்கு எரிஞ்சிட்டு மக்களோட மக்கள் நின்று எந்த நாயுடா மலத்தை கலந்துன்னு சொல்லிட்டு நீ வந்திருந்தீங்கன்னா நீ மக்கள் தலைவன், அந்த பட்டியல் மக்களுக்கான தலைவன், அனைத்து மக்களுக்கான தலைவன். அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக திமுகவுடைய காலை பிடித்து கொண்டு திமுக அண்டி படைக்கிறது இது சரியான அணுகுமுறை அல்ல. இது திருமாவளவன் எப்படி அரசியல் பண்றாருன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கட்ட போராட்டம். ஒரு பக்கம் மதுரை அரட்டாப்பட்டி, ஆமா, ஒரு பக்கம் ஏர்போர்ட் பிரச்சனை சின்ன உடைப்பு மதுரையில, ஆமா, ஒரு புறம் செந்தில் மலரை கைது செய்யணும். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல கட்ட போராட்டங்கள். இன்னொரு ஊர்ல கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 நாளும் என்னமோ போராட்டம் போயிட்டு இருக்கு. ஆமா. இந்த போராட்டத்துக்குலாம் என்னதான் தீர்வு? இது எந்த மாதிரியான ஒரு தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கு? என்ன முடிவு தான்? ஆமா, அரசு தன்னால இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் தீர்வு சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்க நிர்வாகம் சீர்கெட்டு போச்சு. எந்த தீர்வும் சொல்ல முடியல. இப்ப இந்த அரிட்டாப்பட்டி எடுத்துக்கோங்க. அரிட்டாப்பட்டி அந்த டங்ஸ்டன் அந்த இதை எடுப்பதற்காக, கனிமங்கள் எடுப்பதற்காக ஒப்பந்தம் போடுறாங்க மத்திய அரசு. மாநில அரசு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நீங்க ஒப்பந்தம் போடலாம், எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு. யார் சொல்றது? மாநில அரசு தான். மாநில அரசு சொல்லுது, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, நீங்க கனிம வளத்தை எடுத்துட்டு போலாம் ஜாமி, ராசா இங்க வாங்க ராசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெரைட் நடத்துனாங்க இல்லையா வேதாந்தா குரூப், அது மாதிரி அவங்கதான் இந்த அரிட்டாப்பட்டியினுடைய அந்த கட்டணத்தை எடுக்கிறவங்க அதே குரூப் தான், அதே கம்பெனி தான். ஸ்டெர்லைட் நடத்தின கம்பெனி தான். தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன வேணாலும் எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆமா, உங்களுக்கு சிவப்பு கம்பள ராசா வாங்க ராசா அப்படின்னு சொல்லி இந்த மாநில அரசு ஸ்டாலின் அவர்கள் சிவப்பு கம்பளம் கொடுத்து வர வைக்கிறாங்க. அப்ப இது என்னன்னா, இப்போ மக்கள் போராட்டம் ஒண்ணு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏய், மண்டையில இருக்க கொண்டே மறைச்சிக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் எங்கேயாவது அந்த வேற யாராவது இருப்பான்ட்டா அவன்கிட்ட நீ பேசலாம். இங்க ஒன்னையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் இன்னைக்கு முட்டாள்கள் கிடையாது, மக்கள் விழிப்புணர்வா இருக்காங்க. அப்ப இப்படித்தான் நிர்வாக சீர்கேடு இப்படித்தான் இருக்குது. அப்ப யாரை இன்னைக்கு அரியணையில் ஏற்றி வச்சிருக்கிறார்கள் என்று நம்ம மக்களை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அப்போ இப்படி கொடுத்துட்டு இப்ப மக்கள் பல நாட்களா போராடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் சொல்ல போனா என்ன நடக்கும்? திமுகவும் அந்த போராட்டத்தில் கலந்துக்குவாங்க. பாத்தீங்களா? நானும் கலந்து கொள்கிறேன். முதல்வர் ஸ்டாலின் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த லட்சணத்துல தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியுதா தெரியாதுன்னு தெரியல ஸ்டாலினுக்கு.
என்ன அறிக்கை விடுறாரு, நீ என்ன பண்ணிருக்கிற, என்னதான் மக்களை என்னதான் பண்ண போற, இந்த லட்சணத்துல தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வேற என்ன சொல்ல முடியுது? இந்த சின்ன உடைப்பு பகுதியை எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட், ஒரு அரசு, சமூக நல அரசு. இது என்ன செய்யணும்? ஒரு விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நீங்க நிலத்தை கையகப்படுத்துறீங்க. அந்த நிலம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த நிலம், முழுக்க முழுக்க அப்படித்தான் இருக்குது. 80% அவங்களுடைய நிலம் தான். சரி, கையகப்படுத்துறீங்க. அப்போ முன்னுக்கு பின் முரணா அந்த ஒரு விலை தீர்மானம் இல்லாமல் இப்ப முன்னாடி ஒரு வேலை, பின்னாடி ஒரு வேலை, இந்த வேலை அந்த வேலை, அந்த மாதிரி ஒரு நில பாகுபாடு மாதிரி பிரிச்சு ஒரு இதை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு அவங்கள வெளியேற்ற சொல்றீங்க. பாதி பேருக்கு கொடுத்துருக்கீங்க, பாதி பேருக்கு கொடுக்கல, பாதி பேர் வெளியே வர மாட்டேன்னு சொல்றாங்க. அதே பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த பூரக்குடி மக்கள். சரி, இப்ப இது அரசா இல்ல தனியார் நிறுவனமா நீங்க நடத்துறது? ஒரு அரசு என்ன செய்யணும்? ஒரு இடத்த ஒரு ஒரு ஊரே அதை காலி செய்யறதுக்கான வேலையை செய்யறீங்க. சரி, அப்ப என்ன செய்யணும்? அந்த மக்கள் என்ன பண்றாங்க? ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தனியா ஒரு இடம் கொடுத்து ஒரு தொகுப்பு வீடு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நியாயமான வார்த்தை. ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த சுற்று வட்டார பகுதியில இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல எத்தனை பேரை நம்ம வெளியேற்றுறோமோ அத்தனை பேருக்கு ஒரு குடியிருப்புகளை ஒரு ஒரு சமாதான குடியிருப்பு அப்படின்னு கூட ஒரு குடியிருப்பு அமைத்து இந்த சமத்துவரை வச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி கூட ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி ஏற்படுத்தி அந்த மக்களை பாதுகாப்பா அங்க வெளியேற்றிட்டு அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை கொடுத்துட்டு அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது இந்த அரசுடைய கடமையா இல்லையா? விமான நிலையத்துல எத்தனை வேலை வாய்ப்புகள் இருக்குது? அவங்க சொல்றது என்னன்னா, இப்ப நாங்க வெளியேற மாட்டோம்னு அவங்க போராடவே இல்லை. தாராளமாக, மிக தாராளமாக ஏற்கனவே 3 முறை கொடுத்த வம்சாவளியில் வந்தவர்கள் தான் நாங்கள். எனவே கொடுப்பதற்கு தயக்கம் இல்லை. ஆனால் எங்களுக்கு வேண்டிய அந்த உரிமை கடமைகளை செய்து கொடுத்து விட்டு தான் எடுக்கணும்ன்றாங்க. இல்ல, அதுதான் சரியும் கூட. அது அரசுடைய கடமை. அது அதாவது ஒரு தனியார் நிறுவனம் என்ன செய்யும்னா, ஒரு இடத்த வாங்குறா அப்படின்னா இடத்துக்கு காசை கொடுத்துட்டு அவன் எப்படியும் போறான்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு பத்திரும். அப்ப ஒரு அரசு அந்த தனியார் நிறுவனத்தினுடைய வேலையை அரசு செய்யக்கூடாது. அப்ப அரசுக்கும் தனியார் நிறுவனத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ஒரு கவர்மெண்ட்ங்கிறது வெல்ஃபேர், ஒரு சமூக மக்களுடைய நலனை சார்ந்து இயங்கக்கூடியது அரசு. தனியாருங்கிறது அவனுடைய லாபத்துக்காக இயங்கக்கூடியது தனியார். அப்ப எத்தனை அரசு விமானங்களை வச்சிருக்கீங்க நீங்க? அதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? இந்த கவர்மெண்ட் கிட்ட முழுக்க முழுக்க தனியார் விமானம். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களும் தனியாரு. எதுக்கு உங்களுக்கு அந்த வேண்டாத வேலைன்னு நான் கேக்குறேன். அரசுக்கு என்ன வேலை இது? நீங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆளை மக்களை அடிச்சு புடிச்சு அவங்கள விரட்டி நாசம் பண்ணி துவம்சம் பண்ணி தனியாற்ற தூக்கி கொடுக்கறதுக்கு என்ன மயத்துக்கு எங்களுக்கு விமான நிலையம்? எங்க மக்கள் பயணிக்க போறாங்களா? இல்ல அந்த மக்கள் தான் பயணிப்பாங்களா? அந்த மக்களுக்கு பயணிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க பொருளாதார சூழ்நிலையை இங்க உருவாக்கி இருக்கீங்களா? பணக்காரன் பயணிக்கிறது, வசதி படைத்தவன் பயணிக்கிறது. அப்ப இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும். அப்ப மக்களுக்கு உரிய ஒரு பாதுகாப்பை அவங்க அச்சப்படுறாங்க. அந்த அச்சத்தை போக்கக்கூடிய கடமை அரசுக்கு இருக்கா இல்லையா? இதை புரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுக்க கூடாதா? எத்தனை நாள் அந்த மக்கள் மழையிலையும் பனியிலையும் உட்கார்ந்து வெளியில உட்கார்ந்து போராடி இருக்காங்க. என்றைக்காவது முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த இடத்துக்கு வந்திருக்காரா? மக்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா? நிச்சயமா அந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள் யாரும் இதுவரை வராத சூழ்நிலையில் செந்தமிழர் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மக்களை சந்தித்திருக்கிறார் ஐயா. அது பற்றி உங்களுடைய கருத்து என்னையா? சீமான்ட்ட ஒரு பின்புலமும் இல்ல, அவர்கிட்ட ஒரு அதிகாரம் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா பாக்குறாரு, அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை சீமான் விமான நிலைய போராட்டம் நடந்து எத்தனை நாள் ஆகுது? என்னைக்கு வந்திருக்கிறாரு? அதைத்தானே பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல அது சரிதான். எந்த சூழ்நிலையில வந்திருக்காருங்க நம்ம பார்க்கணும். இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார் சீமான். எதன் மூலமாக என்றால், செந்தில் மல்லர் அவர்களுக்கு எதிராக கண்டன அறிக்கை விட்டதன் மூலம் சீமான் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார். அதனால நம்பிக்கை பெறதுக்காக வராரு. உங்க ஓட்டு அரசியல் எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. இனிமே மக்கள் ஏமாற தயாரா இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க எங்க போனீங்க?
மக்கள் எதிர்பார்க்கறாங்களா இல்லையா? கால சூழ்நிலை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. இல்ல திராவிட கட்சி என்ன செய்யுதோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதைத்தான் நீங்க செய்யறீங்க. சீமான் அவர்கள் வந்து திராவிட கட்சி என்ன செய்தோ அதைத்தானே நீங்க செய்றீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும் என்ன செஞ்சு போறீங்க? அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வாக்குகளை பெற்றவர்கள் யாரும் இதுவரை வந்து அவர்களுக்கான ஒரு ஆதரவு கூட தெரிவிக்காத சூழ்நிலையில் அவர் வந்திருக்காருன்னா அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தானே. இல்ல நம்ம குற்றம் சாட்டுறோம். நம்ம அதுல வந்து மாற்றுக்கருத்து இல்லை. நம்ம அரசு திராவிட அரசு திமுக அரசு யாரும் வரல, யாரும் வந்து நமக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து குற்றம் சாட்டுறோம். ஆனா நீங்க வந்து முன்னாடி வந்திருக்கணுமா வந்திருக்கக்கூடாதா? எந்த சூழ்நிலையில வரீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி இருக்குல்ல. எத்தனை நாட்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க அந்த மக்கள் வந்து விமான நிலைய விரிவாக்க பணிக்காக அந்த அரசு நிர்வாகம் ஜேசிபி எல்லாம் எந்திரங்கள்லாம் எடுத்துட்டு வந்து மக்களுடைய வீட்டை இடிப்பதற்கு வரும்போது நீங்க எங்க போனீங்க? அதை தாண்டி வந்து மக்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி நீதிமன்ற தீர்ப்பு வந்து இடைக்கால தடை அல்லது சரியான முறையில வந்து அந்த மக்களை உரிய நிவாரணம் கொடுத்து காலி செய்யணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து நிக்கிறீங்க. நானும் அந்த என்னையும் பாருங்க, நானும் வந்து நிக்கிறேன், என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அதே போல தொடர்ந்து 20 நாட்களுக்கு மேலாக நடைபெறும் இந்த போராட்டத்தில் டிகேவி ராஜா ஊடகம் வந்து நேரடியா தினந்தோறும் பங்கெடுத்து வந்த சூழ்நிலையில அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தேவேந்திரகுல அமைப்பு தலைவர்களாக இருக்கட்டும், அவர் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், குறிப்பாக இருபெரும் தலைவர்கள் இதுவரை எங்களுக்கு நேரடியாக வந்து ஆறுதல் கூறவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு என்ன நடக்குது அப்படின்றத கூட கேட்க வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்க அப்படியே இருந்துகிட்டது நல்லது. தேர்தலுக்கும் அப்படியே இருந்துக்கணும். மக்கள் பிரச்சனைக்கு எப்படி வராம இருக்காங்களோ அதே மாதிரி ஓட்டு கேட்டு தேர்தலுக்காக கூட்டணி நியமித்து மக்களிடம் ஓட்டு கேட்க வராம இருந்தா அது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா. என்ன காரணம்? ஏன் வராதுக்கு எதுவும் காரணம் இருக்காயா? வராதுக்கு என்ன வராதுக்கு மக்கள் பிரச்சனையை கவனிக்கல அப்படிங்கறதா நம்ம மக்கள் பிரச்சனைகள் வந்து அவர் அக்கறை செலுத்தவில்லை. வரலாம் என்ன காரணம்? ஒண்ணு மக்கள் மீது வந்து அக்கறை இல்லைன்னு அர்த்தம், அல்லது மக்கள் பிரச்சனையை வந்து பற்றி அவர்களுக்கு வந்து எப்படி அணுகணும்னு தெரியலன்னு அர்த்தம். எல்லாம் வந்து எல்லாம் முட்டி மோதி கடைசியில வந்து மக்கள்கிட்ட வந்து இவங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக வந்து இருக்கலாம். அதாவது எங்க போனாலும் எங்களுக்கு தீர்வு இல்லை ஐயா ராசா, நீங்க தான் வரணும், ஏன் பிதாவே எங்க அப்பாவே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யாராவது போய் அவங்க காலடியில விழுந்து கெஞ்சி கதறி கூத்தாடி அதுக்கப்புறம் அவர் வருவதற்கான தீர்மானத்தில் இருக்கிறார்களோ என்னவோ தெரியல. டிகேவி ராஜா. நன்றி ஐயா. இறுதியாக தமிழர் மீட்பு கழகத்துடைய மல்லர் மீட்பு கழகத்தினுடைய தலைவர் செந்தில் அண்ணன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் கிடைக்கல. இது என்ன காரணம்? ஏன் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு அவங்க ஒரு மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. அதை பத்தி என்ன தகவல் இருக்காயா? ஆமா, அதாவது அரசியல் அழுத்தம் இதுல வந்து, அதாவது எதற்காக அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அவரு ஒரு இதா பேசிட்டாரு, ஒரு சமூகத்தை சாதி இன உணர்வுகளை தூண்டும் விதமாக பேசிட்டார் அப்படின்னு தான் வந்து அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. 2 பிரிவுகள் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்று நடத்திய தமிழ்மாறன் அப்படிங்கிறவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இப்ப இந்த நிலையில அவரும் வந்து 2 முறை வந்து ஜாமீன் வந்து பிணை நிராகரிக்கப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கிழமை வந்து புதன்கிழமை வந்து இவருக்கு செந்தில் மல்லருக்கு வந்து விசாரணை வந்தது. அந்த விசாரணையில வந்து என்ன சொன்னாங்கன்னா, வழக்கறிஞர்கள் வந்து எங்களுக்கு இன்னொரு தேதியை அறிவிங்க, வாய்தா கொடுங்க அப்படின்னு கேட்டதற்கு என்னங்க நேற்று வெள்ளிக்கிழமை வந்து அந்த விசாரணை வந்தது. அந்த விசாரணையில் வந்து முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. செந்தில் மல்லனுடைய முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு அரசியல் ரீதியான அழுத்தம் காரணமாகவும் வெளியே வந்த, அதாவது ஜாமீன் கிடைச்சது அப்படின்னா வந்து முன்ஜாமீன் கிடைச்சதுன்னா ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும் அப்படிங்கிற விதத்திலேயே வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் சுட்டிக்காட்டி தான் வந்து முன்ஜாமீன் மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. அந்த நிராகரிக்கப்பட்டதுக்கு அடுத்து வந்து அங்கே அதே கோர்ட்டில் வந்து மீண்டும் வந்து முன்ஜாமீன் போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வந்து வழக்கறிஞர் சொன்னார். அதே நேரத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு அந்த முன்ஜாமீன் மனுக்கான
இதை வந்து போடலாமா அப்படின்ற மாதிரியும் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. நன்றி நன்றி ஐயா, தொடர்ந்து பேசுவோம் அடுத்த காணொலியில நிச்சயமா. நன்றி நன்றி நன்றிங்க.